பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தை 6. நாம் இருளில் நடந்து கொண்டு அவருடன் நமக்கு நட்புறவு உண்டு என்போம் என்றால் நாம் பொய்யராவோம், உண்மைக்கேற்ப வாழாதவராவோம். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தை என்னவென்றால், அவரோடு நாம் இணைந்திருக்கிறோமா, நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறோமா என்று ஒவ்வொரு நாளும் நாம் ஆய்ந்து அறிய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் மரம், செடி, கொடிகளை பார்த்திருக்கலாம். அதில் வரக்கூடிய அந்த இலைகளை நீங்கள் பார்த்திருக்கலாம். ஏனென்றால் அந்த இலைகள் அந்த மரத்தோடு இணைந்திருக்கும். அந்த செடி கொடியில் உள்ள இலைகள் அந்த காம்பிலோடு இணைந்திருக்கும். அப்பொழுதுதான் அது பச்சை நிறமாக காட்சி அளிக்கின்றது. அதன் வழியாக நாம் கனிகளை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதே போல் இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய வேளையிலே நம்முடைய வாழ்க்கையில் கனி கொடுக்க வேண்டுமே என்றால், நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷமாய் இருக்க வேண்டுமே என்றால், நம்முடைய வாழ்க்கையில் அமைதியாக வாழ வேண்டுமே என்றால், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டுமே என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்க வேண்டும். அவரோடு இணைந்து இல்லாமல் உலகத்திற்கு பின்பாக வாழ்ந்து கொண்டு சென்று கொண்டு நாம் இருந்தோம் என்றால் நாம் இருளில் நடந்து கொண்டு இருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். நாம் ஒளியை பார்த்துமே அந்த ஒளியில் கடந்து வர நாம் பயப்படுகின்றோம். ஏனென்றால் ஒளிக்குள் கடந்து வரக்கூடிய வேளையிலே இருளில் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் வெளிப்படையாக ஆண்டவர் வெளிப்படுத்தி விடுவார். எனவே அதற்காக பயந்து நாம் அப்படி இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, இன்று அதிகாலையிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், என் மகனே, மகளே, நீ இருளில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய், எனவே நீ ஒளிக்குள் கடந்து வந்து என்னோடு இணைந்து இருக்கிறாயா என்று நீ உன்னையே ஆய்ந்து அறிந்து பார் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் ஆண்டவரோடு இணைந்து இல்லாமல் இருளில் வாழ்ந்து கொண்டு எனக்கும் ஆண்டவருக்கும் தொடர்பு உண்டு என்று நாம் சொல்லிக் கொண்டு இருந்தோம் என்றால் அது நம்மளுடைய தவறு, நம்மளுடைய பாவம். எனவே முதலில் பாவ பழக்க வழக்கங்களை விட்டு வெளியிலே வந்து ஆண்டவரோடு ஒப்புரவாகி ஆண்டவருடைய வழியில் நடந்து ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த வல்லமையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவரை பின்தொடர்ந்து நாம் செல்லக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நம்மை வழி நடத்துவதை நம்மால் பார்க்க முடியும். ஆண்டவரோடு இணைந்து இருக்கக்கூடிய வேளையில தான் அநேக முறை நம்முடைய சிலுவைகளை நம்மால் சுமந்து கொண்டு ஆண்டவரோடு செல்ல முடிகின்றது. இல்லை என்றால் நாம் என்ன செய்கின்றோம்? நம்முடைய சிலுவைகளை மற்றவர்கள் மீது நாம் சுமத்துகின்றோம். அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்த உடனே ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு 5 நிமிடம் அமர்ந்து மௌனமாக நீங்கள் ஜெபிக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள், இந்த நாளில் நீங்கள் எப்படி வாழ போகிறீர்கள் என்பதை நீங்கள் உங்களுடைய உள் உணர்வு மூலம் அறிந்து கொள்ள முடியும். அந்த உள் உணர்வுகளை அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபித்து பாருங்கள். எப்படி அந்த நாள் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். 1 யோவான் 4வது அதிகாரம் 16வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம், அதை நம்புகிறோம். கடவுள் அன்பாய் இருக்கிறார், அன்பில் இளைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார் என்று. முதலில் ஆண்டவர் நம்மை அன்பு செய்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அந்த அன்பின் வெளிப்பாடுதான் அந்த கல்வாரி பலி. அந்த கல்வாரி பலியிலே பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார், சாபம் அறியாத அவர் நம்மளுடைய சாபங்களுக்காக அவர் சாபமானார். நம்முடைய வேதனைகள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். அந்த அன்பை நாம் அறிந்திருக்கின்றோம். அவ்வாறு அறிந்திருக்கிறபடியினால் அவர் நமக்கும் கடவுளுக்கும் இடையே ஒரு பாலமாக
தெய்வமாக இருந்து அவர் ஒரு இணைப்பை ஏற்படுத்தி இருக்கின்றார். எனவே கடவுளோடு நாம் இணைந்திருக்கின்றோம். அதை நீங்கள் முதலில் அறிந்திருக்க வேண்டும். இரண்டாவதாக 1 யோவான் 4வது அதிகாரம் 13வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, அவர் தமது ஆவியை நமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் எனவும் அவர் நம்மிடம் இணைந்திருக்கிறார் எனவும் அறிந்து கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்வதற்கு முன்பாக தன்னுடைய சீடர்களுக்கு வாக்கு கொடுத்தார். இதோ இந்த உலகத்தை விட்டு நான் கடந்து செல்கின்றேன், உங்களுக்காக தந்தை கடவுளிடம் பரிந்து பேசி பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொடுக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவராய் பரிசுத்த ஆவியானவரை பெந்தைக்கோஸ்து நாள் என்று அவர்களுக்கு அனுப்பினார். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, தனது ஆவியை பரிசுத்த ஆவியானவரை நமக்கும் கடவுளுக்கும் இடையே இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செயல்பட்டார். எனவே பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றிருக்கிறோமா? அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்ற நாம் அதன்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? அல்லது உலகப்பூர்வமா இருக்கிறோமா? அல்லது மனிதனுடைய வார்த்தைகளை கேட்டு மனிதருக்கு பின்பாக சென்று ஆண்டவர் கொடுத்த அருளையும் இரக்கத்தையும் இழந்து போய் இருக்கிறோமா என்று இந்த அதிகாலையிலே நீங்கள் ஆய்ந்தறிய வேண்டும். மூன்றாவதாக 1 யோவான் 4வது அதிகாரம் 15வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, இயேசுவே இறைமகன் என ஏற்று அறிக்கையிடுபவரோடு கடவுள் இணைந்திருக்கிறார், அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, நீங்கள் மூன்றாவதாக என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இயேசுவே ஆண்டவர் என்று உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களிடம் நீங்கள் அறிக்கையிட வேண்டும். அவ்வாறு நீங்கள் அறிக்கையிட்டீர்கள் என்றால் அங்கே என்ன நடக்கின்றது? நீங்கள் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறீர்கள், இயேசு உங்களோடு இணைந்திருக்கிறார், பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நீங்கள் இதை அறிக்கையிட்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அதை மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்ல முடியும். உங்களிடம் இருந்து இந்த வார்த்தைகளை கேட்டவர்கள் மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்வார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இந்த நாளில் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், என் மகனே மகளே, உன்னிடம் பாவம் இருந்து என்றால் நீ என்னோடு இணைந்திருக்க முடியாது, நீ தரிக்கப்பட்ட ஒரு கிளையை போல் போய்விடுவாய். எனவே உன்னுடைய பாவ பழக்க வழக்கங்களை விட்டுவிட்டு என்னிடம் வந்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொண்டால் முதலில் நீ என்னுடைய அன்பில் நிலைத்திருந்து என்னோடு கடவுளோடு இணைந்திருக்க முடியும், ஆவியில் நிலைத்திருந்து கடவுளோடு இணைந்திருக்க முடியும். மூன்றாவதாக ஆண்டவரை அறிக்கையிட்டு நீங்கள் கடவுளோடு இணைந்திருக்க முடியும் என்பதை அழகாக நமக்கு சொல்லுகின்றார். எனவே ஒவ்வொரு நாளும் நாம் நம்மை ஆய்ந்தறிந்து பார்ப்போம், ஆண்டவரோடு இணைந்திருக்கிறோமா என்று சொல்லி. அப்படி இல்லை என்றால் இந்த நேரத்தில் நாம் ஆண்டவரிடம் ஜெபித்து ஆண்டவர் அப்படிப்பட்ட செயல்களை நம்மிடமிருந்து எடுத்து மாற்றி முழுமைப்படுத்தி அவர் வழியில் நடக்க நம்மை பலப்படுத்துவார். அவரோடு இணைந்திருக்கக்கூடிய வழிமுறைகளை நமக்கு காண்பித்து கொடுத்து நாம் செல்லக்கூடிய பாதைகளை செம்மையாக்குவார். எனவே இந்த நேரத்தில் இப்பொழுது நாம் ஜெபிப்போமா? நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தை இயேசு கிறிஸ்துவை தூய நல் ஆவியே, தந்தை இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த அதிகாலையிலும் கூட தகப்பனே, உம்மோடு எவ்வாறு இணைந்திருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றேன். நாங்கள் உம்மோடு இணைந்து இருக்கிறோமா என்று நாங்கள் ஆய்ந்து அறிய இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக நன்றி சுவாமி. உமது வார்த்தைகளுக்காக நன்றி சுவாமி. அநேக முறை நாங்கள் இருளில் நடந்துவிட்டு ஆண்டவரே ஒளிக்குள் கடந்து வர நாங்கள் பயப்பட்டு கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் அது எல்லாம் நாங்கள் செய்த பாவமே. ஆண்டவரே, உடைய பாவத்தை நிமித்தம் உம்மை அறியாதபடி அறிந்தும் உம்மை அறிக்கையிடாதபடி நாங்கள் இருக்கின்றோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை பெற்றும் நாங்கள் பரிசுத்த ஆவியானவர் காட்டக்கூடிய வழியில் நடக்காமல் இருக்கிறோம் ஆண்டவரே. எனவே பரிசுத்த ஆவியானவரை இழந்து போய் இருக்கின்றோம். அரசர் சவுலை போல நாங்கள் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை இழந்து தவிக்கிறோம் ஆண்டவரே. இழந்து போன பரிசுத்த ஆவியின் வல்லமையை திரும்ப கொடுப்பீராக ஆண்டவரே. இழந்து போன அன்பினை திரும்ப கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலும் கூட உமது பெயரை அறிக்கையிட்டு ஜெபிக்கக்கூடிய பலத்தையும் வல்லமையும் தருவீராக. நீர் உம்முடைய சீடர்களுக்கு வாக்கு கொடுத்தீரேன். யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 15வது வார்த்தையில், என் பெயரால் நீங்கள் தந்தையிடம் கேட்பது எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்லி உமது பெயரினால் கேட்கிறோம் சுவாமி. இதோ இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக உமது திருமுகத்தை பார்த்து ஜெபி
ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய தேவைகளை நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கின்றேன். குடும்பத்திற்கு ஆறுதலாய் கடந்து வருவீராக. குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உம்மோடு இணைந்திருப்பார்களாக. ஆண்டவரே, அவர்கள் இணைந்திராத தருணத்திற்காக இந்த நேரத்தில் அவர்கள் சார்பாக மன்னிப்பு கேட்கிறேன் சுவாமி. உம்முடைய பரிசுத்த இரத்தம் அவர் மீது ஊற்றப்படுவதாக. எப்பொழுதும் தகப்பனை உம்மோடு இணைந்திருக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். 1 யோவான் 3 அதிகாரம் 6 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருப்பது போல அவரோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை என்று சொல்லி, ஆம் தகப்பனை, உம்மோடு இணைந்திருப்பவர்கள் பாவம் செய்வதில்லை. உம்மோடு நடக்கிறவர்கள் பாவ பழக்க வழக்கங்களில் விழுந்து போய்விடுவதில்லை. ஆண்டவரே, உமது கரங்களை பிடித்து செல்கிறவர்கள் தீய செயல்களுக்கு அடிமையாவது இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். இந்த நாட்களிலும் அப்படிப்பட்ட காரியங்களை வாழ்க்கையில் இருந்து எடுத்து மாற்றி யாரெல்லாம் உண்மையான உள்ளத்தோடு உம்மை நோக்கி ஜெபிக்கிறார்களோ அவர்களை சந்தித்து அவருடைய தேவைகளை நிறைவு செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் உம்மோடு இணைந்திருப்பார்களாக. ஒவ்வொரு நாளும் உமக்குகந்த பிள்ளைகளாய் வாழ்வார்களாக. இந்த அதிகாலையிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக நன்றி. உமது வார்த்தைகளை கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கின்றார். அவரோடு இணைந்திருப்போம், நல்ல கனி கொடுப்போம். ஆண்டவரே இயேசு என்று நாம் அறிக்கையிட்டு அவருடைய நாமத்தை சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களோடு தங்குவாராக. இந்த நேரத்தில் நற்கருணை நாதனமை ஆசீர்வதிக்கும் பொழுது தலை வணங்கி அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.